வெல்கம் டு ஸ்ரீரோ ஓவர்சீஸ்லேருந்து இந்த வீடியோவில் ஐஎல்ஸ் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஎல்ஸ் அப்படின்னா என்ன? IELTS இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், இதை தான் ஐஎல்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸும் நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறோம் இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இது IDP, பிரிட்டிஷ் கவுன்சில், கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் இங்கிலீஷ், இந்த 3 ஆர்கனைசேஷனுமே ஐஎல்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் 2 விதமான மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அகாடமிக் மாடல்ஸ், ஜென்ரல் ட்ரைனிங் மாடல்ஸ். அகாடமிக் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியிலும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் UG PG கோர்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டூடெண்ட்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா இது ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜாப் ட்ரைனிங்க்கும் இமிக்ரேஷன் பர்பஸ்க்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐஎல்ஸ் பார்த்திங்கன்னா இது பேப்பர் பேஸ்டும் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டும் இருக்குது. இதில் 4 விதமான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஐஎல்ஸ் பார்த்திங்கன்னா வேலிட் ஃபார் 2 இயர்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா USA, UK, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி வந்து அப்ராட்ஸ்க்கு வந்து நம்ம போய் ஸ்டடி பர்பஸ்க்காகவும் ஒர்க் பர்பஸ்க்காகவும் நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் பர்பஸ்க்காகவுமே நமக்கு வந்து ஐஎல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஐஎல்ஸ் பற்றி ஏதாவது டவுட்டு, எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.